தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேலை வந்தபோது அவரும் அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். இந்த காரியம் நம்மளுக்கு தெரியும். இது முடிஞ்சோடனே ஆண்டவர் அவர்கள் கால்களை கழுவி தம்முடைய தாழ்மையை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இந்த காரியம் எதுக்கு நடந்துச்சு? ஒரு முகாந்திரம் இருக்கான கட்டாயமாக இருக்குது. தேவன் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பண்ணும்போது அது ஒரு முகாந்திரத்தோடு செய்கிறார். எதுக்கு 12 பேரை உட்கார வைத்தார் அப்படின்னா, இந்த பதிவை கேளுங்க. இந்த 12 சீஷர்கள் வேதம் சொல்லுது, அவர்கள் கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் உட்காருவார்கள். அப்போ அவங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம செஞ்ச காரியங்கள் தவறுதலின் படி நியாயம் தீர்க்காமல் தாழ்மையோடு நாம் பெற்ற கிருபை, கர்த்தரிடம் பெற்ற இரக்கம், இதன்படி நியாயம் தீர்க்கும்படி தேவன் அவர்களை அங்கே அமர்த்தி தாழ்மையை கற்றுக் கொடுத்து தம்முடைய கிருபையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வச்சு அன்னைக்கு நிறைவேற்றியிருக்கார். அதை உணர்ந்து கொள்ளும்.